Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது வத்த குழம்பு. அதாவது இது வந்து கல்யாண வீட்டில் வந்து செய்வாங்க. இது கூட வந்து என்ன தனியா, தேங்காய், வத்தல் வந்து நம்ம எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, மிளகாத்தூள் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது ஊற வச்சுருக்கேன். இது வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் நல்லா அதாவது பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை வந்து அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். தனியாக போட்டுக்கலாம். வரமிளகாய், சீரகம், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வறுக்க வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக வறுத்துட்டா தான் அந்த வத்த குழம்புனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் பச்சை வாசம் போயிடும். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆறிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது 25 ml நான் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிச்சிட்டு நம்ம வத்தலையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் போகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நான் பெருங்காயம் வந்து சொல்லலை, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். புளி தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். புளியினோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம அதாவது தேங்காய் அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். இதை நம்ம இப்படி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. நம்ம வந்து அந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். புளியினோட இது வந்து ரொம்ப தெரியாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி. நான் வத்த குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.